ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இந்த முறை பெருசாக இல்லை, பட் வார முறை தலை தீபாவளி கொண்டாடணும். ஸோ எல்லாம் கடவுள் விட்ட வழி. ஸோ கடவுள் என்ன நினச்சிருக்கிறாரோ அதுபடி நடக்கட்டுக்கும். இருந்தாலும் தலை தீபாவளி வரணுன்ற ஆசை. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோட சந்தோஷமாக நிறைவாக உங்களோட தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் எனிவே மறுபடியும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கு நான் என்ன எடுக்கிறேன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். 3 நாளைக்கு முதல் என்னோட ஹஸ்பண்ட் வந்தவர். ஸோ அவரோட எஃப்னா போனாங்க. அப்போக்கா அந்த ராசவள்ளி கிழங்கு ஆசையாக இருந்து ஸோ வந்துட்டு வந்தேன். ஸோ அதை எப்படி செய்கிறேன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ இந்தியா சைட்டு அப்படி அவங்க பார்த்தாங்களோ தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்ட மாதிரி நான் எந்த ஒரு வீடியோவும் பார்க்கல. ஸோ நான் யாழ்ப்பாணத்தில் ஸோ ராசவள்ளி கிழங்கு எப்படி செய்கிறது அப்படின்றத ஒரு வீடியோ எடுத்துருக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், இன்றைக்கி தான் என்னோட சேனலுக்கு புதுசாக வாங்கினேன். ஹாய். ஸோ எல்லோரும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ அதை பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ மறுபடியும் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ வாங்க வீடியோவை கண்டினியூ பார்க்கலாம். இப்போ நான் ராசவள்ளி கிழங்கு கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு நான் காட்டிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே. எஸ், 1.5 கிலோ ராசவள்ளி கிழங்கு வேண்டாம். பட் இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் இல்லை. ஸோ 1.5 கிலோ நமக்கு தேவையில்லை, மிஞ்சிடும். ஸோ சில நேரம் நம்ம அப்படியே ஃபுல்லாக காய்ச்சிட்டு அந்த சதுரமாக வெட்டி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆற விட்டு. ஸோ எப்படி செய்யணுன்னு தெரியலை. ஸோ கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு. ஓகே, நான் 1.5 கிலோ வேண்டினான் 1.5 கிலோவையும் வெட்ட போகிறேன். அப்போ தான் பின்னீரம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ அம்மா சொன்ன 1 வெட்ட சொல்லியில்லை, நான் 2 வெட்டுவோம் அப்படின்னு வெட்டி வைக்க போகிறேன். நான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ராசவள்ளி கிழங்கு வைக்கிறது. ஸோ அம்மா முதல்ல அவள் சமைச்சு தந்துருக்குறேன். நான் தான் ஃபஸ்ட் டைம் சமைக்க போகிறேன். ஸோ வேறுள்ளதாக எனக்கு கிடைச்சிருக்கு, நல்லமென்று சொன்னாங்க. ஸோ என்னமோ தெரியலை, சமைச்சு பார்த்தா தான் தெரியும் அப்படின்ட்டு. ஸோ நான் வெட்ட போகிறேன். வெட்டி சமைச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். வெட்டிட்டு வரேன். இப்படி ஃபுல்லாக தோலெல்லாம் எடுக்கணும். நான் இப்போ அங்கே வேறவாசி எடுத்துருக்கிறேன். இப்படி முடிச்சுள்ளதாக தான் நான் கொஞ்சம் லைட்டாக அதில் வேறு இருக்குது. ஸோ நல்ல வடியாக வெட்டி எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக ஒரு தோலும் இல்லாமல் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்படி ஃபுல்லாக எடுத்துகிட்டு காட்டுறேன். ஓகே. ஸோ நான் தான் வெட்டுறேன், நான் தான் வீடியோ எடுக்கணும். ஸோ ஃபுல்லாக வெட்டி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஃபைனலி தோலெல்லாம் நீக்கியாச்சு. கொஞ்சம் வளர்க்குது, தூக்க முடியலை. அந்த பசை தன்மை இருக்குங்க தானே கிழங்குல. ஸோ இனி இதை கொஞ்சம் பீஸாக வெட்டணும். நார்மலாக மசிக்கிறது தானே கிழங்கு. ஸோ ஆகிறதுக்கு சின்ன தேவையில்லை, ஓரளவு பீஸாக வெட்டலாம். ஸோ நான் இதை வெட்டணும். வெட்டி போட்டு நான் அப்புறம் காட்டுறேன். எனக்கு கையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. ஓகே, வெட்டணும். வெட்டிட்டேன். பார்த்தீங்களா, ஒவ்வொரு பீஸாக வெட்டிட்டு இதை நல்லா அலசி கழுவணும். 5-6 தண்ணியில் கழுவணும். ஏன்டா மண்ணுக்கு கீழே இருக்கிறது தானே. ஸோ மண் இருக்கும், நீட்டாக கழுவணும். அப்புறம் அந்த பழு தன்மை கொஞ்சம் வழுக்கிற தன்மை இருக்குது. ஸோ அதுவும் போகணும். நீட்டாக கழுவுங்க. உறைஞ்சி நான் கழுவிட்டு இருக்கிறேன். நான் கழுவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு. ஓகே, கழுவியாச்சு. பார்த்தீங்களா, அதில் நீட்டாக கழுவி இருக்கிறேன். ஸோ நீங்களும் இப்படி நீட்டாக கழுவுங்க. இந்த பீஸை வெட்டினா ஓகே. கொஞ்சம் கும்பல சட்டி, கொஞ்சம் பெரிய சட்டி அப்படித்தான் அவிய விட்டுனாங்க. அவிய விடணும். இப்போ இதுக்கு தண்ணி விட்டாச்சு. கிழங்க மூடி தான் தண்ணி விடணும். இன்னும் கொஞ்சம் விடணும். அப்படி விடுங்க, வேண்டாம் தண்ணி பார்த்து விடுங்க. தண்ணி வடிக்கக்கூடாது, வடித்தா சத்தெல்லாம் போயிடும். ஸோ அப்படியே கிழங்கோடையே மசிச்சு அப்படியே தண்ணி அளவாக பதமாக வர மாதிரி இப்பயே தண்ணி விடுங்க. அடுப்பு போட்டாச்சு. கொஞ்சம் அடுப்பை கூட்டியே வச்சுருக்கிறேன். இப்போ சாப்பிட்டு ஸோ கூட்டியே வச்சுருக்கு. தண்ணியை பார்த்து விடுங்க. ஓகே, குறைச்சும் விடாதீங்க, கூட்டியும் விடாதீங்க. இப்படி கிழங்குக்கு மேலே நிற்கிது மட்டமாக, பார்த்தீங்களா. ஸோ இப்போ மூடி விடுவோம். நல்லா அவியட்டுக்கும். எவ்வளோ தூரம் அவியணுமோ நல்லா அவியட்டுக்கும். அவிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்களா, அவிஞ்சிட்டுது. நல்லா தண்ணி கொதிச்சு அவிஞ்சிட்டு இருக்குது. அந்த மேலே இருக்கிற அந்த நுரையாக இருக்குல்ல, அதை எடுக்கணும். கிளறி விட்டுட்டு நான் அதை எடுப்பேன். கிழங்கு நான் பார்த்தேன் நல்லா கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா அவியணும், அப்போ தான் நம்ம மசிக்க முடியும். ஸோ நாங்கள் அந்த நுரையை முதல்ல எடுப்போம். அந்த நுரை நமக்கு தேவையில்லை. இந்த மேல் நுரை அப்படியே எடுத்து போட்டாச்சு. அம்மா முதல் போட்டவா கொஞ்சம், அப்புறம் மறுபடியும் வந்துட்டு அதை நாங்கள் எடுத்துருக்குறோம். ஸோ அதை எடுக்க சொன்ன அம்மா, நான் எடுத்தேன். ஏன் எடுக்கன்னு தெரியா, எடுக்க சொன்னால். ஸோ கிழங்கு பார்த்தீங்களா கொஞ்சம் வெந்துண்டு வருது. இன்னும் நல்லா மசிக்கிற தன்மையில் வரணும். நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. ஸோ நல்லா கொதித்து அவியட்டுக்கும். கிழங்கு அந்த கரண்டியில் கிழங்கு குத்துப்படுற அளவுக்கு நல்லா அவிஞ்சிட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு காப்பதம் அப்படி அவியணும். அவியட்டுக்கும் அவிஞ்சால் தான் நல்லாயிருக்கும்.
அப்போ தான் மசிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அவிஞ்சிட்டு இருக்கும்போதே சீனி போடப்படுது. அம்மா தான் போடுறேன்னு சொன்ன அளவா. ஸோ போடுங்கண்டு விட்டாச்சு. நான் அளவாக போட்டு கொண்டிருக்கிறேன் சீனி. 2 நாங்கள் கூடவும் போடலை குறையவும் போடலை. நான் குறைய போட்டாலும் பரவாயில்ல, கூட போடக்கூடாது. ஸோ நல்லா சீனி கொஞ்சம் அளவாக போட்டுவிட்டிங்கண்டா ஓகே. குறைய போட்டாலும் பரவாயில்ல, கூட போட்டுறாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா இருக்காது. பார்த்திங்களா கிழங்கு எப்படி வந்துட்டேன்ட்டு. ஸோ கொஞ்சம் மசிக்கிற தன்மையில் வந்துட்டுது. தண்ணி எல்லாம் கெட்டியாக இருக்குது. பார்த்திங்களா தண்ணி மாதிரி இல்லை, கொஞ்சம் மசிஞ்சு அதோடையே நார்மலாகவே சேர்ந்துட்டுது. நான் அடுப்பை நல்லா குறைச்சி தான் விட்டுருக்குறேன். ஏனெண்டா அப்புறம் அடிப்பிடிச்சு போடும். ஏன்னா கொஞ்சம் கட்டியாக வந்துட்டு தானே. ஸோ கீழே அடிப்பிடிச்சா நல்லா இருக்காது. ஸோ நாங்கள் இப்போ இதை நல்லா மசிக்கணும். கிழங்க பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பார்த்திங்களா கொஞ்சம் அந்த நல்லா மசிஞ்சு தானாகவே மசிஞ்சு கொஞ்சம் இப்படி வடிவாக இருக்குன்னா நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக போட்டதுகள் அப்படியே இருக்குது. ஸோ இதை நான் கொஞ்சம் மசிக்கணும். நான் தான் மசிக்கணும் கேமராவை பிடிச்சிட்டு. ஸோ வடிவாக மசிக்கணும் இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஃபுல்லாக மசிச்சுட்டு நான் உங்களுக்கு வேண்டாம் காட்டுறேன். கிழங்கு கொஞ்சம் மசிக்கிற தன்மைக்கு வந்துட்டு மசித்து பார்த்தேன். ஓகே மசிக்கலாமா அப்படின்னு. மசிக்கிற தன்மைக்கு வந்துட்டுது. ஒரு கையால் பிடிச்சி மசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அடுப்பில் இருந்து. ஸோ அடுப்பை விட்டு இறக்கி இப்போ துணியால் பிடிச்சா தான் கொஞ்சம் மசிக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மசிக்கிறேன். நல்லா மசித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு நீட்டாக காட்டுறேன் இப்படின்ட்டு. ஓகே எஸ், நல்லா மசிக்கணும். அந்த ஒரு கிழங்கு தெரியாத அளவுக்கு நல்லா மசிக்கணும். ஸோ மசிச்சுட்டு அப்புறம் தேங்காய் பால் கொஞ்சம் விடணும். முதல் பால் விடணும், கட்டி பால் விடணும், தண்ணியாக விடக்கூடாது. முதல்ல சீனி போட்டுட்டேன், பார்த்துருப்பீங்க அம்மா போட்ட வாடவா. ஸோ நான் போடுவேன், அம்மா தான் போட்டு போகிறேன்னு சொன்னால் சரி போட்டுட்டா. அப்புறம் இப்போ கிழங்கு நான் மசிச்சுட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் விடணும். மறக்காதீங்க, முதல் பால் தான் விடணும், செகண்ட் பால் விடக்கூடாது. நல்லா கட்டியாக பால் விடணும். ஓகே நீங்கள் பாருங்கள் கேட்டுருக்கீங்க நான் எப்படி செய்யணும். இப்போ நான் மசிச்சுட்டு வரேன். ஓகே பார்த்தீங்களா நல்லா மசிச்சுட்டேன். எவ்வளவு இதாக மசிச்சிருக்குன்னு. ஸோ இவ்வளவு மசிக்கணுமோ அவ்வளவு மசிச்சாச்சு. ஸோ இந்த பதத்தில் நீங்கள் மசித்து எடுத்துக்கோங்க. இதில் நிறைய சத்து இருக்குது. ஸோ கிடைக்கும்போது வண்டி சாப்பிடுங்க. நல்ல பர்பிள் கலரில் நல்ல அழகாக இருக்கும். பார்த்தீங்களா இப்போ நான் இந்த பதத்தில் தேங்காய் பால் விட போகிறேன். ஓகே ஏற்கனவே தேங்காய் பால் முதல் பால் புளிஞ்சி வச்சுட்டேன். நல்லா கட்டியாக இருக்குது. ஸோ விட போகிறேன். ஆகலும் கட்டியாகவும் இறக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி பதத்தில் இறக்கினா தான் ஆறும்போது நல்லா கட்டியாக வந்துடும். ஸோ கொஞ்சம் தண்ணி பதத்தில் இறக்கணும். இறக்காமல் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு வையுங்க. ஏன்னா இது சட்டி எரிஞ்சு போடும், அடி பிடிச்சிடும். ஸோ நல்லா குறைச்சி வச்சுருக்கணும். நல்லா கிளறுங்க. ஓகே பார்த்தீங்களா இந்த முதல் பால் தான் விட்டேன், நான் செகண்ட் பால் விடலை. ஸோ அதனால் கொஞ்சம் வடிவாக இருக்குது. சீனி காணாட்டிக்கு மறுபடி போட்டுக்கொள்ளலாம். ஆனால் கூட போட்டிங்கன்னா கரைச்சல். ஸோ குறைச்சி போடுங்க, எதெல்லாம் குறைச்சி போடுங்க. பிறகு காணாட்டிக்கு விட்டுடலாம், கூட போட்டுறாதீங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பார்த்தீங்களா பாலோட. ஸோ கொஞ்சம் கொதிக்கணும். இந்த பபுளாக வரும், அப்போயே கரைக்கணும். ஓகே சரிங்களா, நான் எவ்வளோ வடிவாக செஞ்சுருக்கு, மசிச்சு நீட்டாக செஞ்சுருக்கு. நீங்களும் கிடைக்கும்போது ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தண்ணி பதமாக வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் பால் விடலாம். ஒரு அளவாக வேணுமெண்டா ஓகே, எங்களுக்கு இவ்வளோ பதம் போதும். பார்த்தீங்களா இந்த பதம் எனக்கு போதும். ஸோ ஒரு 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்கு. ஓகே ஓகே நல்லா கொதிக்கட்டுக்கும். அடுப்பு நான் குறைச்சி தான் விட்டுருக்குறேன். நல்லா கொதிக்கட்டும். தீபாவளிக்கு ஸ்வீட் செய்யணும். நாங்கள் ஸ்வீட்டாக செஞ்சிட்டோம். இதான் எங்களோட இந்தியன் ஸ்வீட். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே
எப்படி இருந்துட்டு பார்த்து சொல்லுங்கள். நான் இப்போ நல்ல பதத்தில் வரட்டுக்கும் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருந்துட்டு. ஓகே பார்த்தீங்களா பவுலாக வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வரட்டுக்கும் வரும்போது பதமாயிரும் இறக்கலாம். ஸோ இதை இன்றைக்கி இப்போ உடனே செஞ்ச உடனே சாப்பிட்றத விட வச்சுட்டு காலையில் செஞ்சால் பின்னிரும். அப்படி வச்சுட்டு நல்ல கட்டியாக வந்துடும். அப்படி அப்படி இப்படி வட்டி போட்டு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் கொஞ்சம் விரட்டுக்கும். ஓகே சரியான பதத்துக்கு வந்துட்டு அம்மா சொன்னால் நான் ஃபர்ஸ்ட் டைம் தானே இது அம்மா சொன்ன சரியான பதத்துக்கு வந்துட்டேன்ட்டு. ஸோ அடுப்பை நிப்பாட்டி கொள்ளலாம். ஓகே இனி கொஞ்சம் ஆறட்டுக்கும் வரப்புறம் சாப்பிட்டு காட்டுறேன். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, நல்ல பர்பிள் கலரில் நல்ல சாஃப்டாக நல்ல அழகாக இருக்குல்ல. ஸோ நான் இப்போ சாப்பிட போகிறேன். ராஜி அம்மா வேணுமா? ராஜி அம்மா ஓகே போட்டாச்சு. எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் அப்படி இருக்காண்டு. ஸோ நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். ஓகே செமையாக வந்துருக்குது பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்கான்னு பார்ப்போம். லைட்டாக சுடுவது தான். ஆஹா சூப்பராக இருக்குது. நான் சுகர் போட்டுட்டு பார்க்கவே இல்லை காணுமா கூடிட்டா குறைஞ்சிட்டான்னு. இப்போ தான் நான் வாயில் வைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே போதும். தேங்காய் பால் அப்படியே இந்த சுகர் எல்லாம் அப்படியே இறங்கி சூப்பராக இருக்குது. மெயினாக கிழங்க விட்டு தண்ணி வடிக்காதீங்க. ஸோ அளவாக கிழங்க மூடி தண்ணி விடுங்க. மேலே அது கூட குறைய விட்டு அப்புறம் அந்த தண்ணி வடிக்கிற மாதிரி செஞ்சிடாதீங்க. அப்புறம் சத்தெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ வெறும் கிழங்க சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஸோ எதுனாலும் பார்த்து நிதானமாக பொறுமையாக அதுக்கேற்ற அளவோடு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு நல்லோம் உடம்புக்கும் நல்லோம். ஸோ அந்த டைம் எடுத்து செஞ்சு ஒரு நன்மை கிடைக்கும். ஸோ பார்த்து செய்யுங்க. ஓகே எப்படின்னாலும் கிழங்கு நீட்டாக செய்யுங்க. எந்த சாப்பாடு செஞ்சாலும் அப்படி தான் அளவாக செஞ்சால் தான் உடம்புல நல்லா ஓட்டணும். ஸோ பார்த்து செய்யுங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துட்டு காமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனிவே மறுபடியும் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ சந்தோஷமாக ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணுங்கள். இதான் எங்களோட தீபாவளி ஸ்வீட். ஸோ இப்படி இருந்துட்டு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிடைக்கும் போது தான் சாப்பிடணும். ஸோ இது இப்போது சீசன் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சாப்பிடுங்க வேண்டி அப்படி இருந்துட்டு காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து இங்கே பட்டும். பாய் பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய்.